ஆரம்பிக்கலாமா? ஜனவரி 1, 2026 9:45 டைம் காலையில். எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சன்ரைஸில் ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருந்தேன், பார்க்க முடியல சன்ரைஸை. பரவாயில்ல, நம்ம சன்செட்டோடு முடிச்சுக்கலாம். முதல் நாள் சன்செட் ஆகும்ல, அதை கேப்சர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த அழகான பூக்களோட இந்த வருடம் தொடங்கட்டும். எல்லாருக்கும் நல்லதாகவே அமையட்டும். இந்த வருடத்தை நம்ம வரவேற்கிறது இப்படி சிம்பிளாக முடிஞ்சிடக்கூடாதுல்ல. ஜஸ்ட்டு பூக்களை காமிச்சு. நியூ இயர் செலிப்ரேஷன் ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒரு விதமாக நடக்கும். அப்படி யுஏஇயில் ராசல் கைமாவில் மரீத் பீச்சில் நடந்தது. அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. 2025 டிசம்பர் 31 டைம் பார்த்திங்கன்னா 11:45 ஆக போகுது. யுஏஇயில் 25க்கு பாய் சொல்லிவிட்டு 26 நாளைக்கு கலர்ஃபுல்லாக வெல்கம் பண்ணுவோம். ஜனவரி 1 வியாழக்கிழமை. நாளைக்கு காலையில் சன்ரைஸோடு ஆரம்பிக்கிறோம் இந்த வருஷத்தை. புது வருஷத்தை வெல்கம் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு பொது இடத்துக்கு போகணும். ராசல் கைமோட ஒரு முக்கியமான இடத்துக்கு போவோம். நியூ இயரை வெல்கம் பண்ணுவோம். மரீத் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். டைம் ஆயிடுச்சு 11:58. பார்க்கிங் கிடைக்கல, சந்தில் நிறுத்திட்டு ஓடிட்டுருக்கோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல், டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். எப்படி ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியாச்சு, வெல்கம் பண்ணியாச்சு மரீத் பீச்சில் ராசல் கைமா. வெல்கம் 2026. நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சது, வெல்கம் பண்ணியாச்சு, போயிட்டுருக்கோம்.
நியூ இயர் செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. அல்மரீத் பீச்சில் நடந்தது. சரியான கூட்டம். நாங்கள் போனதே கொஞ்சம் 11:45 மேலே தான் போயிருந்தோம். பறக்க தான் ஓட்டி போய் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஏன்னா துபாயெலாம் போயிருந்தால் ரொம்ப கூட்டம். அசர்கைமான இன்னொரு இடத்துல மர்ஜன் ஐலாண்டில் நடந்திருக்கும். அதுவுமே ரொம்ப க்ரௌட் அதிகம். அதனால் நம்ம சிம்பிளாக இந்த பீச்சிலே பார்த்துட்டு முடித்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி செடியோட பூ. இது இந்த மினி தோட்டம் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. 2026 முதல் நாள் சன்செட். இது டைம் பார்த்திங்கன்னா 5:29 ஆச்சு. இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் சன்செட் ஆயிரும்.